ஆற்காடு சுரேஷ் எப்போ கொலை செய்யப்பட்டாரோ அப்பிருந்து பகை இருந்ததாகவும் என்ன இப்படி ஒரு பகை இருக்கு 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணிடுறோம். பகை இருந்தது எனக்கு தகவல் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓவிய மூர்த்தியாளர்ல படிக்கும் போது சிறுவயதா இருந்திருக்கலாம். ரங்கநாதன் படிக்கிற போது இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். மாயாவதியத்தை படிக்கிற பொழுது சார், இப்ப கமிஷனர் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதா எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப உளவுத்துறையில இருந்து பாத்தீங்கன்னா 3 தடவை அலர்ட் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. இந்த 2 கருத்தும் முரண்பாடா இருக்கு. இது எந்த கருத்து உண்மைன்றது மக்களுக்கு எப்படி புரியும்? கமிஷனர் திரு சந்தீப் ராய் ராத்தூர் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக எனக்கு தகவல் இல்லை அப்படின்னா அவர் இன்ஃபார்மெண்ட் அவருக்கு கரெக்டா சொல்லலன்னு அர்த்தம். ஏனென்றால் ஊடகங்களும் மற்றும் ஆற்காடு சுரேஷ் எப்போ கொலை செய்யப்பட்டாரோ அப்பிருந்து பகை இருந்ததாகவும் அன்றைக்கு 3 மணி நேரத்துல நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? அவருக்கு பகை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால அரெஸ்ட் பண்ணீங்க. உங்க காவல் நிலையம் கீழே இருக்கிற காவல் நிலையம் எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் அத்தனை பேருக்குமே இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு யார் பகைவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுனால அன்னைக்கு நைட்டே அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பகை இருந்த போதிலும் அதை சரியா கவனிக்கவில்லை. அதனாலதான் இந்த டிரான்ஸ்ஃபரே வந்திருக்குது அப்படிங்கிறது. இது முதலமைச்சர் சரியா அனலைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்படி ஒரு பகை இருக்கு 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா பகை இருந்தது எனக்கு தகவல் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? வடசென்னையில் இருக்கிற தட் இஸ் ஐபி டிபார்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஐஎஸ் பிரிவினர் சரியான தகவலை கமிஷனருக்கு கொடுக்க தவறிவிட்டார்கள் அல்லது கமிஷனர் அதை பெற்றுக்கொண்டு பார்க்கவில்லையா அல்ல அந்த இடத்துல யார் கவனக்குறைவு அப்படிங்கறத ஊடகம் முடிவு செய்யுது. சார், நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கமிஷனர் மாற்றம்ன்றது ஒரு கண் துடைப்பா தமிழக இல்ல. கமிஷனர் மாற்றம் என்பது கண் துடைப்பாக நான் கருதவில்லை. ஏனென்றால் கமிஷனர் இப்ப இத்தனை குண்டர் சட்டத்துல இந்த கடந்த 2023 பாத்தீங்கன்னா கடந்த 2021 409 பேரு, 2022 496 பேரு, 2023 713 பேரு, இந்த ஆண்டு 6 மாதங்களில் 769 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுல ரவுடிகள் மட்டும் 666 பேர் அப்படின்னு சொல்றாருன்னா இவரு உட்கார்ந்து அஸ்ரா கார்க் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆபீசர் இருக்கிறாரு. அவர் அடிஷனல் கமிஷனர் நார்த் ஜோன். அஸ்ரா கார்கால எல்லாமே முடியும். இருந்த போதிலும் இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் சரியாக இருந்த போது இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனு ஃபெயிலியர் ஆயிருக்குது. அப்படிங்கிறனாலதான் அவருடைய டிரான்ஸ்பர் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கும் எந்தெந்த வகையிலெல்லாம் பகை இருக்கிறது என்பதை ஒரே நாளில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் அது முன்கூட்டியே இந்த பகையினால் ஏதாவது விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது கணிக்காமல் இருந்தது தவறு. அதை கணிப்பார் என்கின்ற யோசனையின் அடிப்படையில் தான் திரு அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கணிப்பார் என்று நானும் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை இந்த பின்புலம் மட்டும் அல்ல, இந்த ஆர்கனைஸ்டு மர்டர் அப்படிங்கிறது அல்லது கூலி கொலையாளர்களுடைய ஆபரேஷன் என்பது தமிழ்நாட்டிலிருந்து எராடிகேட் பண்ண வேண்டும். இப்பொழுது போஸ்டிங் போடப்பட்டிருக்கிற ஏடிஜிபி லாண்டர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் அதை செய்து முடிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதை செய்து முடித்தால் தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். தமிழக மக்கள் அத்தனை பேரும் பாராட்டுவார்கள். நாமும் அவர்களை பாராட்டுவோம். அதாவது புரட்சித் தலைவர் சொல்லுவார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டான்னு சொல்லுவார் புரட்சித் தலைவர். ஆமா, அது மாதிரி திரு அருண் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். இப்ப தீபக் ராஜனோட கொலை வழக்குக்கும் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் சம்மதம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தீபக் ராஜாவை பாத்தீங்கன்னா அந்த டே லைட்ல தன்னுடைய காதலியோட பேசிட்டு இருந்து வெளியில வர்றாரு. சிமிலாரிட்டி, காதலியோட பேசிட்டு வெளியில வர்றாரு. கார்ல ஏறி வண்டியை மூவ் பண்ற போது 10 பேர் ஏற்கனவே எஸ்கார்ட் இருந்தாங்க. 6 பேர் உள்ள வந்தாங்க, வெட்டினாங்க. அந்த 10 பேர் அந்த 6 பேரையும் வெளியில போற வரைக்கும் இந்த 10 பேர் எஸ்கார்ட் பண்ணாங்க. அந்த 6 பேரும் போய் திண்டுக்கல் கரூர் வரைக்கும் வந்தாங்க. என்னங்க, அதை காவல்துறை கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணிருச்சு.
அந்த 10 பேரையும் இந்த 6 பேரையும் பிடிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி முத்துமோனோ கொலையில் இருந்த ஒரு ஆள் இருந்தாரு. உங்களுக்கு ஆதான் சொல்லிக் கொடுங்க. நீங்களே கண்டுபிடிங்க. முத்துமனோ கொலையில் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் வந்து பின்னணியில் இருந்தார்களோ அவர்கள் தான் அந்த கொலையை அரங்கேற்றினார்கள் என்பது தெரிய வந்து விட்டது. தீபக் ராஜா கொலையிலையும் வந்து இப்படிதான் நடந்துச்சு. ஆர்கனைஸ்ட் மர்டர்ஸ். இந்த ஆர்கனைஸ்ட் மர்டர் தமிழ்நாட்டுக்கு புதியது. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு மாடல் இருக்கணும். இதுல தமிழ்நாட்டு மாடல்னா உனக்கு எனக்கு சண்டை வந்தா நீ நானும் வெட்டிக்கிறது இல்லைங்க. இது வேற மாடல். இந்த மாடல் நமக்கு ஒத்து வராது. இந்த மாடலை வந்து மாற்றி அமைக்க வேண்டியது இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் கமிஷனர் திரு அருண் அவர்களும், இப்போ லாண்ட் ஆர்டருக்கு வந்திருக்கிற திரு டேவிட்சன் தேவசகாயம் அவர்கள், அவரும் தென் மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி பத்தி நல்லா புரியும். இவங்களுக்கெல்லாம் இந்த லாங்குவேஜ் எல்லாம் புரியும். லாங்குவேஜ் புரிஞ்ச 2 பேரும் லாண்ட் ஆர்டர்லயும் இல்லைங்க சிட்டி கமிஷனராக வந்திருக்காங்க. அவங்க நல்லபடியா பயணம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க சொல்றதுபடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதிரி ஆவணக்கொலை வந்து கட்டுப்படுத்தப்படும்ன்ற மாதிரி எங்களுக்கும் தோணுது. நாங்களும் அதை தான் விரும்புறோம். வட சென்னையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு வெற்றிடம் உருவாயிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த வெற்றிடத்தை வேற யாரும் ஒரு நபர் அந்த தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? அந்த தலைமைக்கு இவர் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஊடகங்கள் சொல்றபடி, ஊடகங்கள்லாம் நினைக்கிறதுன்னா அவர் ஒரு டான் மாதிரியும் வேற ஒரு டான் வர மாதிரி, அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். சட்ட படிப்புகள் அதிகமாக படித்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம். அவருடைய கடைசி வீடியோக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். கல்வி அறிவு பெறணும், பேனாவை பயன்படுத்தணும், அறிவு பயன்படுத்தணும், கான்ஸ்டியூஷன் படி வந்து சமநிலை அடையணும் அப்படிங்கிறதுக்கு நான் எந்த அரசியலுக்குள்ள போனாலும் என்னை 3ஆம் தரமாகவோ அல்லது 4ஆம் தரத்தை நிறுத்துறாங்க. எனக்குரிய இடத்தை அவர்கள் கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்குது. அதைத்தான் வந்து எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தெளிவான அறிவும் ஆற்றலும் இருக்கிற செல்வ பிறந்தகை இந்த பக்கம் தலைவர் ஆயிட்டாரு, திருமாவளவன் அந்த பக்கம் தலைவர் ஆயிட்டாங்க. இவங்க வேறு இயக்கத்துல இருக்காங்க. அவருக்கு பின்னாடி இருக்கிற தலைவர்கள்ல யார் அப்படிங்கிறது என்னால் இன்றைய தேதியில இறுதி செய்ய முடியவில்லை. அவர் வந்து 3 பெரிய ஆசான் கிட்ட, ஒண்ணு வந்து பூவி மூர்த்தியார் கிட்ட, இன்னொன்னு வந்து ரங்கநாதன் கிட்ட, 3வது மாயாவதி கிட்ட. இந்த 3 பள்ளிக்கூடத்திலையும் இப்ப இந்த பூவை மூர்த்தியார்ல படிக்கும் போது சிறுவயதா இருந்திருக்கலாம். ரங்கநாதன் படிக்கிற போது இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருக்கலாம். மாயாவதியிட்ட படிக்கிற பொழுது அவர் வந்து நன்கு முதிர்ச்சி அடைந்ததாக மாறிவிட்டார் அப்படிங்கறத மட்டும் இந்த சமூகம் நினைவு கொள்ள வேண்டும். சரி, பகுஜன் சமாஜ் கட்சியிடமிருந்து இந்த வழக்கு ரீதியா தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுமா? அப்படி கொடுக்கப்பட்டால் அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் அந்த மேடையில எழுப்பிய குரலுக்கு பதில் தான் அருணுடைய அப்பாயின்மெண்ட். அந்த லாங்குவேஜ் திரு மு.க. ஸ்டாலினுக்கே புரிஞ்சிருச்சு. இதன் மூலமா மக்களுக்கும் புரியட்டும். அந்த மாயாவதியுடைய வருகை சாதாரணமான இம்பாக்ட கிரியேட் பண்ணல. மாயாவதி அங்க பிளைட்ல ஏறிட்டாங்க, ஏர்போர்ட்ல இறங்கிட்டாங்க, சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க, மலர் வழியை வைக்கிறாங்க வரைக்கும் 1000 கண்கள் உற்று நோக்கி கொண்டுதான் இருந்தது. மாயாவதி என்ன பேசுனாங்க அப்படிங்கறத லட்சக்கணக்கான கண்கள் பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு விசாரணை தேவை, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க என்றால் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய போராட்டம் பல்வேறு விதமாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லைன்னா இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? அப்பாயின்மெண்ட்ல இதுக்கப்புறம் ஆபரேஷன், அது வந்து நம்ம வந்து கைட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு. இந்த சந்தீப் ராய் ராத்தோர் ரொம்ப திறமையான நல்ல அதிகாரியாக இருந்த போதிலும் அவருக்கு பின்னாடி இருந்த 2 வாத்தியாருங்க பழைய வாத்தியாருங்க, ஓல்டு பேட்டர்ன் படிச்சவங்க. இந்த லாங்குவேஜ் திரு அருணுக்கு புரியும், உங்களுக்கு புரியலன்னா நான் வருத்தப்பட போறதில்ல. புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க. திரு அருண் சார் அவருக்கு புரியும். அவருக்கு பின்னாடி 2 ஃபெயிலியர் ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்க ஸ்டைலே சிறந்த ஸ்டைலு, அதை ஃபாலோ பண்ணுங்க.